அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியிலிருந்து 52 1 மார்க் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது 53வது 1 மார்க்லேருந்து பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்றத பார்த்து கேட்டுக்கிட்டு வரோம். சரி, இது கேட்கல, இந்த மாடல் இருக்கும், இதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டு படித்தோம்னா இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளமோ இல்லை இந்த மாடல் ப்ராப்ளமோ இல்லை இந்த மாடல் வேற ஒரு கொஷினும் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் இது தொடர்பான அனைத்து புரிதலும் நமக்கு இருக்கணும், நல்லா புரிஞ்சுட்டு படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் டைரக்ட் 1 மார்க்ஸ் ஒரு சிலது இருக்குது, ஃபார்முலாலாம் இருக்குது. அதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டோம்னா இன்கேஸ் அவங்க ப்ராப்ளம் கேட்டால் கூட நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்யூஷன் சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு படிச்சுட்டு போகணும். சரி, ஃபஸ்ட்டு 52 1 மார்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். இப்போ 53வது 1 மார்க்லேருந்து பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியிலேருந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் அஸ் த ஈக்குவேஷன். ஆப்ஷன் சி, கேபிட்டல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வெக்டர் ப்ளஸ் கே இன்ட்டு இசட் டி வெக்டர் ப்ளஸ் கே இன்ட்டு பி வெக்டர் டிவைடட் பை கே டேஷ் இசட் மைனஸ் கே இசட் டேஷ். ஓகே, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் ஒன்றா தொகுத்து எழுதி வச்சுட்டு அப்பப்போ ஃபார்முலா பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னு சொல்லுங்கள், அப்போ தான் இந்த ஃபார்முலா நினைவில் இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் இன்கேஸ் கேட்டாலும் டக்குன்னு நமக்கு தோணும், ஓ இதுக்கு இந்த ஃபார்முலா தானே அப்படின்னு. சரியா, பாருங்கள், எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் அஸ் த ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வெக்டர் ப்ளஸ் கே இன்ட்டு இசட் டி வெக்டர் ப்ளஸ் கே பி வெக்டர் டிவைடட் பை கே டேஷ் இசட் மைனஸ் கே இசட் டேஷ். அடுத்து பாருங்கள், செர்ரெட் ஃப்ரென்னட் ஃபார்முலே ஆர் given by ஆப்ஷன் ஏ டி டேஷ் வெக்டர் ஈக்குவல் டு கே இன்ட்டு என் வெக்டர் டாட் என் டேஷ் வெக்டர். இது ஒவ்வொரு நோட்டேஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா, நமக்கு நல்லா தெரியும். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அதில் ப்ராப்பராக கொடுத்து வச்சுருப்போம். எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் அதிகமாக ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத விட தியரி பார்ட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம படிக்க வேண்டியது தியரி தான், ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம்ஸை நாமளே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, டி டேஷ் வெக்டர் ஈக்குவல் டு கே இன்ட்டு என் வெக்டர் டாட் என் டேஷ் வெக்டர் ஈக்குவல் டு இசட் பி வெக்டர் மைனஸ் கே டி டேஷ் டி வெக்டர் டாட் பி டேஷ் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் இசட் என் வெக்டர். ஓகே, செர்ரெட் ஃப்ரென்னட் ஃபார்முலே ஆர் given by ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பாருங்கள், on the general surface a necessary and sufficient condition for the curve v equal to c to be a geodesic is that option b capital E E2 plus capital F into capital E1 minus 2 into E capital E F1 equal to 0. Okay, E E2 plus F E1 minus 2 E F1 equal to 0. On the general surface, a necessary and sufficient condition for the curve v equal to c to be geodesic is that E E2 plus F E1 minus 2 E F1 equal to 0. அடுத்து பாருங்க, at every point of a geodesic, its principal normal is normal to the surface. Option A. At every point of a geodesic, its principal normal is normal to the surface. அடுத்து பாருங்க, the Christoffel symbols of first kind gamma ijk are given by ri vector dot rjk vector. ri vector dot rjk vector. அடுத்து பாருங்க, the geodesic curvature of the parametric curve v equal to c is given by kg equal to 1 by 2 h inverse into e inverse into 2 times e f1 minus e e2 minus f e1. ஓகே, அப்படியே மைண்டில் தயாராக இருக்கணும், கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது, டக்குன்னு சொல்லணும். The geodesic curvature of the parametric curve
V equal to C is given by Kg equal to 1 by 2 H inverse E inverse into 2 times E F1 minus E E2 minus F E1. அடுத்து பாருங்க, இதெல்லாம் நல்லா எழுதி பார்க்கணும் நீங்கள். The second fundamental coefficients L, M, N are given by second fundamental coefficients இந்த நாளில் இது L, M, N. ஆப்ஷன் D. ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், மாற்றி அடிச்சிடக்கூடாது. L equal to minus n1 vector dot r1 vector, m equal to minus n1 vector dot r2 vector, n equal to minus n2 vector dot r2 vector. அடுத்து பாருங்க, let E, F, G and L, M, N be the first and second fundamental coefficients at an oblique point. Option C, L by E equal to M by F equal to N by G. Okay, let E, F, G and L, M, N be the first and second fundamental coefficients. இது வந்து first fundamental coefficients, இது வந்து second fundamental coefficients at an oblique point. C, option C தான் L by E equal to M by F equal to N by G. Okay, இதுதான் most suitable. அடுத்து பாருங்க, equation of asymptotic lines is given by option A, L du square plus 2m du dv plus n dv square equal to 0. Okay, அடுத்து பாருங்க, the rate of change of the tangent when we proceed along the curve is called the curvature vector. The rate of change of the tangent when we proceed along the curve is called the curvature vector. அடுத்து பாருங்க, the surface enveloped by the normal planes of a space curve is called a polar developable. The surface enveloped by the normal planes of a space curve is called a polar developable. அடுத்து பாருங்க, capital K equal to small eg minus f square divided by capital Eg minus capital F square is called a Gaussian curvature. அடுத்து பாருங்க, the conic x square by r1 plus y square by r2 equal to 2h. Z equal to 2h is known. Dupin's indicatrix. அடுத்து பாருங்க, when f equal to 0 the parametric lines are orthogonal. When small f equal to 0 the parametric lines are orthogonal. அடுத்து பாருங்க, the value of box product r dot r triple dot r double dot r triple dot is option A, t dash power 6 k square tau. The value of box r dot r double dot r triple dot is t dash power 6 k square tau. ஓகே, இப்போ பார்த்தது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கோம், இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, டெஸ்ட் பேட்சுக்கு தயாராகிறீங்க, இல்லைன்னு சொல்லலை, ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் கையில் வச்சுட்டு படிச்சுட்டு தயாராகணும் இல்லையா. ஸோ நாங்கள் கேட்குறது ஒன்றா இருக்குது, நீங்கள் படிக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் வேஸ்ட். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஷெடியூலில் உள்ளபடி சிலபஸ் கையில் வச்சு அந்த ஸ்டடி மெட்டீரியல் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிஃபோராகவே, இப்போ 1 வீக் பிஃபோராகவே நாங்கள் ஷெடியூல் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்போம். இப்போ ஒவ்வொரு வாரம் முன்னாடியே உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த 1 வீக் நல்லா அதை படிக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு டாபிக் படிக்கலாமே தாராளமாக.
வேகமாக இல்லையா. ஒரு பாடத்தையே கொடுக்க மாட்டோம், ஒரு யூனிட்டே கொடுக்க மாட்டோம், பிரிச்சுருவோம் சப்டைட்டில்ஸ். இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சில் 65 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஃபுல் சிலபஸ் கவர்ட் ஆகிடும் அதில். அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், பேட்டர்னை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் வர கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் ஒரு 100-150 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். எப்படி இருக்கும் அது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இது தெரியாமல் நம்ம தேர்வுக்கே போகக்கூடாது அப்படின்ற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இன்னும் அவங்க டெஸ்ட் பண்ணி கேட்டால் எப்படிலாம் கேட்க சான்சஸ் இருக்குன்றதுக்கு தான் டெஸ்ட் பேட்ச். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெட்டீரியல் கேட்குறீங்க, சார் இந்த நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது முடியட்டும், இந்த நோட் ஃபுல்லாக முடியட்டும், நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். இது வந்து வெறும் டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக் தான். இது போல் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நோட் போட்டு உங்களுக்கு 1 மார்க் வந்து எழுதிட்டு வீடியோ கொடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். அட்லீஸ்ட் அதையாவது படிச்சுட்டு போகணும் தேர்வுக்குன்றதுனால கொடுத்துட்டு வரேன். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.